வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். விக்ரமனை பட்டாபிஷேகத்துக்காக பெண்கள் ரெடி பண்றாங்க. தன்னை கண்ணாடியில பார்த்த விக்ரமனுக்கு சந்தோஷம் தாங்கல. அங்க இருந்த பெண்களை வர்ணிச்சிட்டு மதுவும் மாதுவுமா அரச போகத்தை தனக்கு வாழ்க்கை முறையா வகுத்து கொடுத்த தன்னோட மாமாவை நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த மாமாவே அவரை பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வர்றார். அவர்கிட்ட தன்னோட அலங்காரத்தை காட்டிட்டு அந்த பெண்கள் பூச்சொரிய மாமாவோட அரசபையை நோக்கி போறார் விக்ரமன். அரசபைக்குள்ள விக்ரமன் நுழைய நாகநாதன் தன்னோட காரியத்துல கண்ணா விக்ரமன் கிட்ட அவர் மன்னர் ஆனதும் இந்த நாட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை அவருக்கு தரதா சொல்லி இருந்ததை ஞாபகப்படுத்துறார். மாமாவோட சொல்லுக்கு மறுப்பேது உடனே ஒத்துக்கிறார் விக்ரமன். பெண்கள், நாகநாதன், பூபதி சூழ சபைக்குள்ள நுழைகிறார் விக்ரமன். அவருக்கு ஆரத்தி எடுத்து அவர் போற பாதையில பூ சொரிஞ்சு வாழ்த்து கோஷம் போடுறாங்க மக்கள். அந்த விழாவுக்கு விக்ரமனோட அம்மா, அதாவது மங்கையர்க்கரசி மகாதேவியார் வர ராணிக்கு வாழ்த்து கோஷம் போடுறாங்க மக்கள். அத போல அறிவில் சிறந்த ஜெயசீலருக்கும் மக்கள் வாழ்த்து கோஷம் போட நாகநாதனுக்கு கடுப்பாகிடுது. பின்ன இருக்காதா, தன்னை பத்தி ஒருத்தர் கூட ஒரு சின்ன வாழ்த்து கூட சொல்லலைன்னா அவருக்கு எரிச்சல் வரத்தானே செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்ட பூபதி படைத்தளபதிக்கு ஜே போட மக்களும் அதை பின்பற்றி வாழ்த்து கோஷம் போடுறாங்க. கேட்டு வாங்கினாலும் பெருமைதானே. அதை கேட்டு அவர் ஒரு சிரிப்பை சிரிக்கிறார் பாருங்க, கண்கொள்ளா காட்சி. விக்ரமனுக்கு மணிமகுடம் சூட்டப்படுது. விக்ரமன் மன்னரா ஆட்சியை ஏத்துக்கிறார். செங்கோலோட அரியணையில விக்ரமன் உட்கார நாகநாதன் தன்னோட நாடகத்துக்கான முதல் காட்சியை அரங்கேற்றார். மங்காத புகழ் கொண்ட மலர்புரி நாட்டு பெருமக்களே வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இளவரசரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மன்னர் காலமானார். அவர் இறக்க போற சமயத்துல அவரோட மகனை அரியாசனத்துல அமர்த்துற பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போனார். காவலனோட கட்டளையை சிறைமேற்கொண்டு கடமையை செய்யறதா வாக்கு கொடுத்தேன். எடுத்துக்கிட்ட காரியத்தை நிறைவேற்ற விடாம எத்தனையோ கஷ்டங்கள் இடையில வந்தது. அதையெல்லாம் ஒழிச்சு கட்டினேன். என்னோட உயிரை பணைய வச்சு நயவஞ்சகர்களோட ஆசையை நிர்மூலமாக்குனேன். ஏன், எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? இந்த நாட்டோட நலத்துக்காக, நாட்டோட வளத்துக்காக, நாட்டு மக்களோட சிறப்புக்காக. காற்றுப்பட்டாலும் மற்றவர் கண்பட்டாலும் எங்க இளவரசரோட உடல் வாடிடுமோன்னு இமை மூடாம வளர்த்தேன். அன்னைக்கு நான் மன்னருக்கு அளித்த வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். என்னோட கடமை முடிஞ்சிடுச்சுன்னு பெருமூச்சு விட்டபடி இனி நான் அரசியல்ல இருந்து விலகி ஓய்வு பெற விரும்புகிறேன்னு ரொம்ப நல்லவர் மாதிரி சொல்லிட்டு மக்களை பார்த்தும் விக்ரமனை பார்த்தும் தலைவணங்குறார் நாகநாதன். உடனே விக்ரமன், முடியாது, அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஓய்வு பெற முடியாது. அளவிட முடியாத அரசியல் ஞானம் படைத்தவர் நீங்க. அறிவு களஞ்சியம், ஆட்சி முறை தெரிந்தவர். அரசியல்ல இருந்து ஓய்வு பெறதா, அது எனக்கு மாபெரும் நஷ்டம்னு அவர் சொல்ல மகாராணி ரொம்ப கலக்கத்தோட விக்ரமனை பாக்குறாங்க. விக்ரமன் மக்களை பார்த்து, பொதுமக்களே, பிரஜைகளே, எனக்கு முடிசூட்டு விழா நடந்து முடிஞ்சிடுச்சு. நான் மன்னன் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் உங்க முன்னாடி சொல்றது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். நாட்டுக்கு எப்படி மன்னன் தேவையோ அத போல மன்னனாகிய எனக்கு என்னோட மாமா தேவைன்னு விக்ரமன் சொல்ல அங்க இருந்த பலருக்கும் பலவிதமான ரியாக்ஷன்ஸ் வருது. நாகநாதனுக்கு தான் நினைச்சது நடக்க போகுதுங்கிற சந்தோஷம், ஆனா அமைச்சருக்கும் ராணிக்கும் ஐயோ அடுத்து என்ன விபரீதம் நடக்க போகுதோங்கிற கலக்கம். ஆனா அதை பத்தி எல்லாம் விக்ரமன் கவலைப்படாம தன்னோட பேச்சு தொடர்றார். அவரை கௌரவிக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உண்டு இல்லையா அப்படின்னு விக்ரமன் மக்கள் கிட்ட கேட்க மக்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியாம வாயடைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. உடனே இல்லையான விக்ரமன் குரலை உசத்த மக்கள் ஆமாம்னு கோஷம் போடுறாங்க. அதனால இந்த நாட்டோட நிர்வாக உரிமையை என்னோட மாமா நாகநாதர் கிட்டேயே கொடுக்கறேன்னு அவர் சொல்ல இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மக்கள் ஏமாற்றத்தோட தலகுனிஞ்சு நிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் அந்த கூட்டத்துல ஒருத்தரா இருந்து சோமப்பாவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி நடந்துருச்சேன்னு அமைச்சர் ராணியை பார்க்க ஏதாவது பேசி இதை தடுத்துடலான்னு ராணி எந்திரிச்சு பேசுறதுக்குள்ள நாகநாதன் முந்திக்கிட்டு அவருக்கே உரித்தான சிரிப்போட ஆரம்பிக்க ஒன்னும் பண்ண முடியாம கவலையோட திரும்ப உட்கார்ந்துடுறாங்க ராணி. நாகநாதன் சிரிச்சிட்டு, ஓய்வு பெறணுங்கிற நான் நினைச்ச நேரத்துல மன்னர் விக்ரமசிம்மர் நிர்வாக உரிமையை எனக்கு கொடுத்துட்டார். என்ன செய்யறது? மன்னரோட ஆணையை மீற முடியுமா? தேச சேவையே ஒப்பற்ற சேவை, மக்கள் நலனே என் நலன். அதனால நீங்கள்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவரோட பார்வை கூட்டத்தில் நின்னுக்கிட்டு இருந்த சோமு மேல விழுகுது. தான் கொன்ன சோமு எப்படி உயிரோட இருக்காங்கிறத பார்த்ததும் நாகநாதனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆனாலும் சமாளிச்சுட்டு, நீங்கள் ஒத்துழைத்தால் மிக மிக நன்றாக இருக்கும்னு கூறி உங்கள் அன்பு ஆசீர்வாதம் வேண்டும், வணக்கம்னு அவர் தன்னோட சொற்பொழிவை முடிக்க அங்க இருந்த மக்கள் எல்லாம் எந்திரிச்சு வாழ்த்துறாங்க. சோமப்பா உயிரோட இருக்கிறத பார்த்த நாகநாதன் அந்த விஷயத்த பூபதி கிட்ட சொல்ல பூபதி சோமப்பாவை தேடி அந்த கூட்டத்துக்குள்ள போறார். சோமப்பா பூபதி கிட்ட மாட்டிக்குவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.